யாழ் இனிது குழல் இனிதென்பர் மழலை மொழி கேளாதோர். எனினும் தற்போது திருமணம் ஆன தம்பதியர் பலர் குழந்தை பேரின்றி இருக்கின்றனர். வாழ்க்கை முறை, வேலை சூழல், உணவு முறை, உடல் எடை, மன அழுத்தம், வயது வரம்பு என குழந்தை பேறு தாமதமாக பல காரணங்கள் கூறப்படுகின்றன. இவற்றை கடந்து குழந்தை பேறு தாமதமாக காரணம் தெரியாமல் தவிக்கும் பலர் நம்மிடையே இருக்கவே செய்கின்றனர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணணும்னா அந்த தம்பதிங்க நம்பர் ஒன் அவங்களுக்கு அவங்க உணரணும், ஓகே எனக்கு இப்போ பிரச்சனை இருக்குன்னு. அதுதான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ஒரு தம்பதிங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க 5 வருஷம் 6 வருஷம் ட்ரை பண்ணுவாங்க, ரெகுலராக பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் ரெகுலராக பண்ண மாட்டாங்க. அவங்க எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவங்களே நினச்சிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க நினைக்கணும் எனக்கு பிரச்சனை இருக்கா, அப்போ தான் என்னால் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேட முடியும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை அவங்க பண்ணிட்டோம்னா அப்புறம் டெஸ்ட்டுக்கு வரணும். திருமணமான 10 தம்பதியரில் ஒருவருக்கு குழந்தை பேறு தாமதமாவதாக புள்ளி விவரம் குறிப்பிடுகிறது. திருமணம் ஆகி 2 ஆண்டுகள் ஆகியும் கரு உருவதில் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ள தம்பதியர் அதற்கான மருத்துவ சோதனைகளை மேற்கொள்வது அவசியம். குழந்தை பெறுவதில் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ள தம்பதியர் முதலில் 4 அடிப்படை பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த சோதனைகள் ஆண் பெண் என இரு பாலரையும் உட்படுத்தி இருக்கும். முதலில் ஆண் தனது விந்தணு சரியாக இயங்குகிறதா அல்லது சரியான விகிதத்தில் அது உள்ளதா என்பதை கண்டறிய சோதனை செய்து கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு 10 பேர்ல பார்த்தா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்களே 4-5 பேருக்கு இந்த தம்பதிகளுக்கு மேல் ப்ராப்ளம் இருக்கும். மேல் ப்ராப்ளம் சொன்னோம்னா ஸ்பெர்மோட ப்ராப்ளம். ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவா இருக்கும். ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருந்தா கூட அதோட குவாலிட்டி குறைவா இருக்கும். ஸ்பெர்ம் குவாலிட்டி குறைவா இருந்துச்சுன்னா அந்த கருவு உண்டாகிற குவாலிட்டியும் குறைவா இருக்கும். ஏன்னா கருவோட குவாலிட்டி 50% ஒய்ஃப் கிட்டே இருந்து வருது, 50% ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து வருது. ஸோ ஸ்பெர்ம் பிரச்சனை இருந்துச்சுன்னா கருவு குவாலிட்டி குறைவா இருந்துச்சுன்னா அந்த கருவு இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் குறைவாகும். அதுபோல பெண்கள் சினைப்பை, ஃபெலோப்பியன் குழாய்கள், கர்ப்பப்பை ஆகியவை சரியான முறையில் உள்ளதா என்பதை சோதனை செய்து கொள்ள வேண்டும். பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எங்க பிரச்சனை வரும்? ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஓவாரியில வரும். என்ன பிரச்சனை ஓவாரியில வரும்? முட்டை ஒழுங்கா வெளியாகாது. முட்டை மாசம் ஒழுங்கா வெளியாகலன்னா அந்த தம்பதிக்கும் தெரியாது எப்பதான் அவங்க கரெக்டான டைம் அவங்க ட்ரை பண்ணுறதுக்குன்னு பிள்ளைக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. ரொம்ப இந்தியன்ஸ்க்குன்னு பார்த்தீங்களா நிறைய பிரச்சனை பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, பாலிசிஸ்டிக் ஓவாரியன் சிண்ட்ரோம். பிசிஓஎஸ்ன்னு சொன்னால் அது ஒரு டேர்ம் அவங்களுக்கு அந்த பெண்மைக்கு நிறைய முட்டை இருக்கும். அவங்களுக்கு நிறைய முட்டை இருக்குன்னா ஆக்சுவலி ஒரு நல்ல செய்தி தான் சொல்லுவோம். பட் பிரச்சனை இந்த பிசிஓஎஸ்ல நிறைய முட்டை இருந்தா கூட அந்த முட்டை வெளியே வராது ஒழுங்கா, ஓவிலேட் பண்ணாது ஒழுங்கா. அதுதான் அவங்க பிரச்சனை. ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் பிரச்சனை முட்டை. செகண்ட் பிரச்சனைன்னு பார்த்தீங்களா இந்த டியூப். ஃபர்ஸ்ட் இந்த டியூப் பெண்மைக்கு 2 டியூப், ரைட் லெஃப்ட் 2 டியூப் இருக்கும். இந்த டியூப் ஓப்பனாக இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் அது ஓப்பனாக இருக்கணும். நம்பர் 2 அந்த டியூப் ஃபங்க்ஷன் பண்ணணும். இன்னும் அதோட ஃபங்க்ஷன், டியூப்போட ஃபங்க்ஷன் அந்த முட்டை வெளியாச்சுன்னா அந்த முட்டையை எடுக்கணும். உள்ளுக்கு முட்டை வெளியாகுது பாருங்க, டயக்ராமில் பார்த்தா முட்டை வெளியாகுனா முட்டையை எடுத்துட்டோம்னா அப்போ தான் அவங்க கணவர் கூட இருக்கும்போது ஸ்பெர்ம் உள்ளுக்கு ஸ்விம் பண்ணி இவ்வளோ இடத்துக்கு போயிட்டு இங்கே முட்டையை பார்த்தா தான் கரு உண்டாக முடியும். இந்த கருவு உண்டாயிட்டு மட்டும் அப்புறம் இந்த கருவு இன்னும் ஒரு 5-6 நாள் பெருசாகிட்டு கர்ப்பப்பை உள்ளுக்கு வந்துட்டோம்னா அவங்க அந்த இம்ப்ளான்ட் பண்ணாதான் பிரெக்னன்ட் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டியூப். மூணாவது ப்ராப்ளம் கர்ப்பப்பை ஹெல்த்தியாக நல்லா இருக்கணும். அந்த கருவு ஒட்டுறதுக்கு இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்களா பிரச்சனை எங்கே வரும்னா இந்த கர்ப்பப்பை லைனிங்கில் பிரச்சனை வரலாம். யாருக்கு இந்த மாதிரி இருக்கும், முந்தி ப்ரீவியஸ் சர்ஜரி இல்லைன்னா அவங்களுக்கு முந்தி பிரெக்னன்ட் ஆகிட்டு அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகுதுல அவங்க போய் டிஎன்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பண்ணால் கூட ஒரு வாட்டி பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கர்ப்பப்பை லைனிங்கில் இந்த கருவு நல்லா இருந்தால் கூட கருவு இம்ப்ளான்ட் பண்ணாது. இம்ப்ளான்ட் பண்ணலன்னா அவங்க மாசமாக முடியாது. இந்த சோதனைகளில் பிரச்சனை காணப்பட்டால் அதனை சரி செய்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எனினும் சிலருக்கு எவ்வித பிரச்சனையும் காணப்படாவிட்டாலும் குழந்தை பெறுவது தாமதமாகலாம். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70-80% நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனைன்னு.
ஒரு 20-30% கப்பல் தம்பதிகளுக்கு நம்மளால எல்லாம் டெஸ்ட் பண்ணி கூட எல்லாமே நார்மலா தான் வரும். அது நம்ம அன்எக்ஸ்பிளைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆச்சுன்னா ஏன் நார்மலா வருதுன்னு சொன்னா எல்லா டெஸ்டும் நம்ம பண்ணுமா கூட அது எல்லாத்தையும் பிக்கப் பண்ண முடியாது என்ன பிரச்சனை இருக்குன்னு. ஏன்னா ஒரு பெண் வந்து முட்டை வெளியாக்குறாங்க, அந்த முட்டை நார்மலானு நம்ம பார்க்க முடியாது, எந்த டெஸ்டும் சொல்ல முடியாது. ஸ்பெர்ம் நல்லா இருந்தா கூட அந்த ஸ்பெர்ம் அதோட ஃபங்க்ஷன் பண்ணுதா, அந்த முட்டைக்கு போய் கருவை உண்டாக்கணும், அதெல்லாம் அது செய்யுதான்னு நம்மளால பார்க்க முடியாது. அதனால தான் எல்லா டெஸ்டும் நார்மலா இருந்தா கூட அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். குழந்தைகளை பெறுவதில் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ள தம்பதியர் மழலை செல்வத்தை பெறுவதற்கு தற்போது பல்வேறு மருத்துவ முறைகள் உள்ளன. திருமணம் ஆகி 2 ஆண்டுகளுக்கு மேலாகும் தம்பதியர் முதலில் தங்களிடம் இருக்கும் பிரச்சனையை தெரிந்து கொண்டு அதற்கு சிறந்த தீர்வையோ ஆலோசனையோ பெற்றால் கட்டாயம் தீர்வு பிறக்கும். IUI எனும் கருப்பையில் கருவூட்டல் அல்லது IVF எனும் வெளிச்சோதனை முறை வாயிலாக கருவூட்டல் முறைகளை பற்றி நாளை இடம்பெறும் தகவல் சுடர் அங்கத்தில் காண்போம்.